அதாவது உங்க சமூகத்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவு. ஆனா நீங்க ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பக்கம், இரண்டு பிரிவா இருக்கிறதுனால ஓட் பேங்க் சிதறதானே செய்யுது. அப்போ பட்டியலின மக்கள் ஓட்டு மட்டும்தான் தேவை, அவங்களுடைய வளர்ச்சி மேலே திமுகவுக்கு அக்கறை இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து சமூக நீதி அரசு, சமூக நீதி எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதனால தான் எங்களுக்கு அவங்கள பிடிக்கும். இல்லை சார், இப்போ உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போனது தான் விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு வந்து தனித்துவமாக என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய மாநாடெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன காரணம்? நாங்கள் மற்ற கட்சி மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து ஆளு கூட்டணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இந்த மக்களுக்கு தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மக்கள் தான் வரணும். நாங்கள் காசு கொடுத்து கூப்பிடணும், மாநாட்டு கூப்பிடணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதில் ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். இல்லை, தொடர்ச்சியாக வந்து நீங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. உங்கள் சமூகத்துக்கு இது திராவிட கட்சியில் என்ன பண்ணியிருக்கு? ஏன்னா இன்றைக்கும் பல்வேறு குறைபாடுகள் இருக்க சொல்லப்படுது. மாநில அரசு பணம் வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க. சரி, அந்த பணத்தோடு சேர்த்து அடுத்த முறை அனுப்ப போகிறாங்களா? ஏன் செலவு செய்ய விட மாட்டுறாங்க? அதாவது பட்டியலின மக்களுக்கு திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள், இவங்கெல்லாம் பட்டியலின மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, ஓசியில் போகிறீங்களா, பஸ்ஸில் ஓசியில் போகிறீங்களான்னு கேட்குறது, அதே போல் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறது, இந்த நிகழ்வுகள்லாம் வந்து திமுக மேலே வந்து கோபத்தில் இருக்கிறாங்க பட்டியலின மக்கள். என்ன காரணம் தனித்து போட்டியிடாமல் இப்படி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க காரணம் என்ன? மற்ற கட்சி போல் எங்ககிட்ட லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே எங்கள்கிட்ட பணம் கிடையாது. நாங்கள் பணமே எங்கள் தொண்டர்கிட்டேருந்து நாங்கள் வாங்குகிற காசு தான் ஒரு 100, 200, 500 அப்படின்னு வாங்குகிற காசு தான். இதை வச்சு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் இது வரைக்குமே நாங்கள் சந்தித்து வரோம். அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும். அது வந்து அதிமுக பொது செயலாளர் கேட்டால் தானே தெரியும். இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களே, கூட்டணியில் இருக்கிறன்றதுனால அவங்களுடைய எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியுன்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல. பழையசோறு.com. பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேர்ட் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கேவி குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. கூட்டணியெல்லாம் எப்படி இருக்குது சார்? எத்தனை சீட்டு கேட்டிருக்கீங்க புரட்சி பாரத கட்சியின் சார்பாக? அதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம். இன்னும் மறுபடி இன்னும் பேசலை. ஆனால் 3 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். கேட்டு கண்டிப்பாக நாங்கள் ஒரு தொகுதி வாங்கிடுவோம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் 3ல் ஏதாவது ஒரு தொகுதி. அதிகமாக நாங்கள் திருவள்ளூர் தான் எதிர்பார்க்குறோம். அது கிடைக்கும்னு நம்புகிறோம். இல்லை, தொடர்ச்சியாக வந்து அதிமுக கூட்டணி எப்படி சார்? என்ன காரணம்? நம்ம காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு கட்சி கூட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அதனால் அந்த கூட்டணி இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தொடருது, அவ்வளோதான். நீங்களும் தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-50 ஆண்டுகளாக கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. என்ன காரணம் தனித்து போட்டியிடாமல் இப்படி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க காரணம் என்ன? இல்லை, தனித்து போட்டியிடுற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய வசதி வாய்ந்த கட்சி இல்லை. அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கும் நாங்கள் இல்லை. அதனால் வந்து நாங்கள் கூட்டணியோடைய இருந்து பண்ணுறோம். இல்லை சார், இப்போ உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போனது தான் விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு வந்து தனித்துவமாக என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய மாநாடெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன காரணம்? எங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போல ஒரு சில நிர்வாகிங்க தான் எங்ககிட்டேருந்து போயிருக்கிறாங்க. நாங்கள் விழுப்புரத்தில் நடத்தினோம். அதுவும் லீவ் அண்டெல்லாம் நடத்தலை, ஒர்க்கிங் டேயில் தான் நடத்தினோம். முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1,20,000 பேர் கூடுற அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எல்லா பத்திரிக்கையும் சொன்னாங்க. அது பரவாயில்லன்ற மாதிரி தான். நாங்கள் பெருசாக வந்து அதுக்கு தென் மாவட்ட சைடெலாம் வந்து இப்போ அந்த மழை வந்தது இல்லையா, இந்த மழை பாதிப்பில் இந்த தொண்டர்கள் நிறைய பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய கிராமங்கள் வந்து அங்கே சேதாரம் ஏற்பட்டிருக்குது. ஊரை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வழி இல்லை. வழியை வர வழியெல்லாம் அந்த அந்த என்னது பாலம் இதெல்லாம் உடஞ்சி
வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுபோல் சுற்றி அது போல் தான் நடந்தது. ஏன் நம்ம இங்கேயும் நடந்தது இல்லையா? காஞ்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டம்லாம் கூட நல்ல மழை வந்து நிறைய பாதிப்பு, சேதாரங்கள் ஏற்பட்டுது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம மாநாடு வச்சுருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, எல்லா கட்சியும் வந்து தேதியை தள்ளி வச்சுட்டாங்க, நம்மளும் தள்ளி வைக்கலான்னு. நம்ம ஒன்ஸ் ஒரு முறை நம்ம டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மழை வந்தாலும், புயல் வந்தாலும், எது வந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு. அது தொடர்ந்து நாங்கள் அப்படியே நடத்துனதுனால, இந்த வர முடியாததுனால ஒரு சில நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் இல்லாட்டி நாங்கள் கண்டிப்பாக 3லேருந்து ஒரு 5 லட்சத்துக்குள்ளார நாங்கள் கூட்டியிருப்போம். இந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நாங்கள் மற்ற கட்சி மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து ஆளை கூட்டணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இந்த மக்களுக்கு தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மக்கள் தான் வரணும். நாங்கள் காசு கொடுத்து கூப்பிடணும், மாநாட்டு கூப்பிடணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு பைசா கூட செலவில்லாமல் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்த கூட்டத்தை விட இன்னும் டபுள் மடங்கு கூட்டம் வந்திருக்கோம். இன்னொரு மாநாடை நாங்கள் நடத்துவோம், அப்போ பாருங்கள் சொல்கிறோம். இல்லை, தொடர்ச்சியாக வந்து நீங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்க. உங்கள் சமூகத்துக்கு இது திராவிட கட்சியில் என்ன பண்ணியிருக்கு? ஏன்னா இன்றைக்கும் பல்வேறு குறைபாடுகள் இருக்க சொல்லப்படுது. என்ன பண்ணியிருக்காங்க? அதிமுக பிரிவில் வந்து பட்டியலின மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போது திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றது தான் எங்களுக்கே தெரியல. மாறா எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதாவது பட்டியலின மக்களுக்கு திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள், இவங்கெல்லாம் பட்டியலின மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, ஓசியில் போகிறீங்களா, பஸ்ஸில் ஓசியில் போகிறீங்களான்னு கேட்குறது, மற்றபடி எல்லா நிலையிலும் அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதா இருக்குது. கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது, அதே போல் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறது, இந்த நிகழ்வுகள்லாம் வந்து திமுக மேலே வந்து கோபத்தில் இருக்கிறாங்க பட்டியலின மக்கள். அதனால் அதிமுக செஞ்சுருக்கிறாங்க, திமுக செய்யல, மாறா அவங்களுக்கு துரோகம் தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதாவது தலையிட்டு அதை சரி பண்ணணுன்ற முயற்சிக்கலை. இந்த தேர்தலில் கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். இல்லை சார், கடந்த 40-50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வர்றாங்க. இருந்தாலும் உங்களுடைய சமூகத்துக்கு சரியான ஒரு உரிமையை வந்து தரப்படலை, மீட்கப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மை தானே? நாங்கள் 2 கட்சி தான் சொல்கிறேன், திராவிட கட்சி. அதாவது அதிமுகவும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கேட்போம், எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம், எங்கள் மக்களுக்கு உண்டான அந்த உரிமைகள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்போம். கண்டிப்பாக அதிமுக கொடுக்கும். அதாவது உங்கள் சமூகத்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவு. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பக்கம், 2 பிரிவாக இருக்கிறதுனால ஓட் பேங்க் சிதற தானே செய்யுது. இல்லை, இப்போ 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அமைச்சர்கள் உருவாக்கப்படலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கப்படலாம். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க. எங்களுடைய வேலையை நாங்கள் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறோம், அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. பிஜேபி வந்து பிரிவுக்கு என்ன காரணம்? அண்ணாமலையா பிஜேபியா சார்? அது வந்து அதிமுக பொது செயலாளர் கேட்டால் தானே தெரியும். இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களே, அதனால் கூட்டணியில் இருக்கிறன்றதுனால அவங்களுடைய எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியுன்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் அந்த கேள்வியில் வந்து அவங்கள கேட்டாக்கா அவங்க அது சரியான பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதிமுகவே பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கு டிடிவி தினன் ஒரு பக்கம், சசிகலா அவர்கள் ஒரு பக்கம், ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கிறனால நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு ஓட்டு உங்களுக்கு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதாவது அதிமுக இரட்டை இலை இங்கே இருக்குது, அது அண்ணன் எடப்பாடியாருடைய கையில் இருக்குது. சாதாரண பாமர மக்கள் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி அதிமுக, அம்மாவுடைய கட்சி அதிமுக, அவங்களுடைய சின்னம் இரட்டை இலை, இதுதான் எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்குது, அங்கே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். பிரிஞ்சதை பற்றி அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க, இன்றைக்கி வந்து அதிமுக போயிருக்கிறீங்க. என்ன காரணம்? திமுக கூட்டணிலேருந்து பிரிந்து அதிமுக போகிறதுக்கு என்ன காரணம்? திமுகவில் இருந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தானா பல காரணம் சொல்லலாம். அங்கே இருக்கிற பட்டியலின மக்களை வந்து திமுக வந்து வளர்த்து விட மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க, வளர்க்கணும் எண்ணம் இருக்காது. இன்னொன்று, அன்னைக்கு இருந்த அதாவது பட்டியலின மக்களுக்கு அரசு ஒதுக்குற நிதியை வந்து தவறாக பயன்படுத்தினாங்க.
இது அவங்களுடைய கூட்டணி கட்சியே மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸே வந்து அதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதை கண்டிச்சதுக்கு அது அவங்க பேரில் திமுக என்ன பண்ணாங்க, என்ன பேசுனாங்க தெரியல. இது போல் முறைகேடுகள் நிறைய நடந்திருந்தது. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அதுக்கு உண்டான மரியாதை நாங்கள் சொல்கிறத அங்கே தலைமை கேட்டுக்கல. நாங்கள் வெளியே வந்துட்டோம். இல்லை, இப்போ இதே உங்கள் சமூகத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவரோட கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படலையே அப்படி சார்? ஏன்னாப்பா அவ்வளோ கிட்டத்தட்ட எம்பிக்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து இன்னும் கூட சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுக்கும் மேலாகி இந்த பட்டியலின மக்கள் இன்னும் இருக்க இடம் இல்லை, உடுக்க உடை இல்லை. இன்னும் கூட ரோடு ஓரங்களிலும் ஆற்றோரங்களிலும் தான் இன்னும் குடிசை கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, எந்த உயர் பதிவும் இல்லை. இதெல்லாம் இந்த மக்கள் இன்னும் வளரணும் அப்படின்னு நாங்கள் போராடுறோம். அதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்குதோ அவங்க கூட நாங்கள் இருப்போம். அது திமுக அதுக்கு ஒத்துழைக்கல, நாங்கள் வெளியே இருக்கிறோம், அவ்வளோதான். இல்லை, இப்போ அதிமுக அந்தளவுக்கு முழுசாக ஒத்துழைக்குதா அப்படி சார்? ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அதிமுக ஆட்சி தான். 10 ஆண்டில் வந்து அதிமுக அரசு சிறப்பு உட்கூறு திட்ட நிதியாக இருந்தாலும், பட்டியலின மக்களுக்கு ஒதுக்குகின்ற எந்த நிதியாக இருந்தாலும் அதை முழுமையாக அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க. ஆனால் திமுக அரசில் அப்படி இல்லை. பாதி தான் செலவு பண்ணுறாங்க, மீதி பாதியை பணத்தை நிப்பாட்டி திருப்பி அனுப்புகிறாங்க. மத்திய அரசு பணமாக திருப்பி அனுப்புகிறாங்க, மாநில அரசு பணமாக இருந்தால் அவங்களே வச்சுக்கிறாங்க. சரி, அந்த பணத்தோடு சேர்த்து அடுத்த முறை அனுப்புகிறாங்களா? ஏன் செலவு செய்ய விட மாட்டுறாங்க? அதுதான் கேள்வி. அப்போது பட்டியலின மக்கள் ஓட்டு மட்டும்தான் தேவை, அவங்களுடைய வளர்ச்சி மேலே திமுகவுக்கு அக்கறை இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து சமூக நீதி அரசு, சமூக நீதி எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதனால தான் எங்களுக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து முக்கிய பொறுப்புலலாம் பட்டியலின மக்கள் இருக்காங்களா சார்? இப்போ சென்னை மேயராக இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டியலின மக்கள் இருக்காங்க. பட்டியலின மக்கள் இருக்கிறாங்கன்னாக்கா திமுக கொடுக்கலங்க. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துக்குது, அவங்க கொடுக்கல, திமுக கொடுக்கல. இப்போ ரிசர்வ் தொகுதி ஏதாவது ஒன்று அவங்க கொடுத்து தானே ஆகணும். அப்போ அவங்க அரசு பதவி கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்கல. அப்போது சட்டம் தானே கொடுக்குது. அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தானே கொடுக்குது, இடஒதுக்கீடு தானே கொடுக்குது, இவங்க தரலையே. அப்புறம் என்ன சார்? தொடர்ச்சியாக வந்து அம்பேத்கர் கொண்டு வர சட்டத்திட்டங்கள்லாம் மத்திய அரசு வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமே காலியாகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நீங்கள் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி எதிராக குரல் கொடுப்பீங்க அப்படி சார்? அதாவது இதுவரையில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. முழுமையாக சட்டத்தையே எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா முதல்ல புரட்சி பாரதம் தான் அது கண்டிப்பாக போராடும். இது புரட்சி பாரதம் மட்டும் இல்லை, இது போல் எத்தனையோ அமைப்புகள், கட்சிகள் இருக்கின்றது, கண்டிப்பாக போராடுவாங்க. ஆகவே இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்தாலோ அல்லது நீக்க வேண்டும் என்று சொன்னாலோ மீண்டும் இதில் பல பிரச்சனைகள் இந்தியாவில் உருவாகும் என்று தான் எங்களுக்கு தோன்றுகிறது. வெள்ளைக்காரர்களிடமிருந்து போராடி பெற்ற சுதந்திரத்தை உள்நாட்டிலேயே இழந்துடக்கூடாது என்று அனைவருக்கும் தெரியும். மீண்டும் உள்நாட்டிலேயே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்காது என்று நாங்கள் நினைக்கின்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் சட்டத்திட்டங்கள்லாம் மொத்தமாக மாற்றப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல், கிட்டத்தட்ட அதிபர் தேர்தல் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லப்படுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நாட்டுக்கு வந்து இது ஆரோக்கியமானது இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மற்ற அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு அது இருக்கலாம். ஆனால் இந்தியா என்பது அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு சிறப்பான நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி இருக்கின்றது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கின்றது. ஆக பன்முகை தன்மை கொண்ட இந்த இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இது அப்படி உருவாக்கப்பட்டால் அது
இந்திய அரசியலமைப்புக்கே ஒரு சவால் விடுகின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். இந்திய இறையாண்மை சிதைந்து விடுகின்ற அளவிலே அது உருவாக்கிவிடும். ஆகவே தற்பொழுது என்ன நிலவி வருகின்றதோ அதுவே தொடர்ந்தால்தான் கண்டிப்பாக இந்த நாடு ஒரு சிறந்த நிர்வாகத்தையும் அந்தந்த மக்களுக்கு உண்டான அதிகாரத்தையும் அதாவது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற அதிகாரத்தையும் கொடுப்பதற்கு அது சரியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது சர்வாதிகார நாடு போல ஆட்சி போல அது மாறிவிடும். அப்படி மாறக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து அதிமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி கூட அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது. ஏன்னா நீங்களும் அந்த கூட்டணியில் தான் இருக்கீங்க. ஏன்னா நேற்று வந்து ஜேபி நட்டா அவர்கள் தமிழகம் வந்திருந்தாரு. திமுக பற்றி தான் குறை சொல்லிட்டே இருந்தார். ஆனால் அதிமுக பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லலை. குறிப்பாக வந்து எடப்பாடி அவர்களை விமர்சனமே பண்ணல. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மறைமுகமாக கூட்டணி வைக்கதா அதாவது கேள்வியில் தானே சார் செய்யுது. அதாவது பலமுறை அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிஜேபி கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டார். எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். அது கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதிமுகவுடைய உறவு இல்லாமல் அல்லது கூட்டணி இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். ஆகவே எந்த சூழ்நிலையாவது கடைசி நேரத்திலேயாவது அவர்கள் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நப்பாசையில் அவநம்பிக்கையில் அவர்கள் எதிர்பார்ப்பது அவர்களுடைய விருப்பம், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்காகத்தான் அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிஜேபியுடன் அதிமுக கூட்டு சேராது என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். திமுகவை விமர்சனம் செய்தால்தான் அதிமுக நம்மிடத்தில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. அதே போல் திமுக அதிமுக பிஜேபி கூட ரகசிய உடன்பாடு கூட்டணி வச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி அவங்க சொல்லி தான் ஆகணும் திமுக. ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், இல்லை ஏன் பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதிமுக ரகசிய உடன்பாடு வச்சிருக்குதுன்னு சொல்லி அதாவது ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னாக்கா அது உண்மை ஆயிடுன்ற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. அது உண்மை இல்லை. இவங்க பலமுறை அதை சொல்லிட்டாங்க. வேறு வழியில் இவங்க அதை சொல்லித்தான் ஆகணும். இல்லை சார், எதிர்கட்சி இல்லை ஏன் நான் கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஜேபி நட்டா அவர்கள் வந்து இப்போ எடப்பாடியை பற்றி எந்த வார்த்தையும் திறக்கல. அதே மாதிரி எடப்பாடி வாயிலேருந்து மோடி இல்லை அமித்ஷாவை உங்களை பற்றி எந்த விமர்சனம் பண்ணலையே சார். எதுக்கு பண்ணணும், என்ன அவசியம் இருக்குது பண்ணுறதுக்கு? இல்லை சார், இன்னைக்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அதாவது அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து உதாசனப்படுத்துறாங்க. இருங்க, அது தேவையான நேரத்தில் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, கண்டனம் தெரிவிக்கவோ அல்லது போராட்டம் நடத்தவோ சொல்லுங்கள். ஆனால் திமுக வந்து பிஜேபி எதிர்த்து தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்க சொல்லி தான் ஆகணும். எதிர்கட்சியை ஒடுக்கணும்னு சொன்னாக்கா இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பாக சொல்லி தான் ஆகணும். அதுதான் ஆளுங்கட்சியோட வேலை, எதிர்கட்சியை ஒடுக்கிறதுக்காக. அதுவும் சொல்கிறாங்க. அவங்க எந்த விதத்துலேயும் இது உண்மை இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து இவங்க சொல்கிறாங்கன்னா சொல்லி தான் அவனை போய் சொல்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லை, ஒருவேளை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் புரட்சி பாரதம் கட்சி எந்த நிலையில் இருக்கும் சார், எந்த நிலைப்பாடு எடுக்கும்? அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இப்போ நாங்கள் அதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அதிமுக கிட்ட இன்றைக்கி எப்படி திமுக கிட்ட பல கட்சி இருக்குது, 20 கட்சிக்கு மேலே இருக்குது கூட்டணி. அதுபோல் அதிமுக கிட்ட பல கட்சி வரலாம், அதே போல் 10 கட்சி 15 கட்சி வரலாம். எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் அதிமுகனுடைய தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். மற்ற கட்சிங்க வர்றதை பற்றியோ இல்லை மற்ற கட்சிங்க அங்கேருந்து வெளியே போகிறத பற்றி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீங்கள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து 2-3 சீட்டு மட்டும்தான் கேட்கல சார். என்ன காரணம்? நீங்கள் தமிழகத்தை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து உங்கள் சமூகத்தின் பல பேர் அதிக ஓட்டுகளோடு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சீட்டு எக்ஸ்ட்ராவாக கேட்கலாம். இதுதான் சொல்கிறேன், எங்கள் கட்சியினுடைய நிதி சம்மந்தப்பட்டது. நாங்கள் வந்து பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சி.
பட்டியலுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகின்ற ஒரு கட்சி. மற்ற கட்சி போல் எங்ககிட்ட லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே எங்கள்கிட்ட பணம் கிடையாது. நாங்கள் பணமே எங்கள் தொண்டர்கிட்டேருந்து நாங்கள் வாங்குகிற காசு தான் ஒரு 100, 200, 500 அப்படின்னு வாங்குகிற காசு தான். இதை வச்சு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் இது வரைக்குமே நாங்கள் சந்தித்து வரோம். அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும். அதனால் எங்ககிட்ட என்ன எது எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் பணமே இல்லாமையே நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோன்னாக்கா ஓரளவுக்கு தான் எங்களால் பண்ண முடியும். அதை தான் நாங்கள் செய்கிறோம். மற்ற கட்சியை போல் நாங்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சிடல. எங்ககிட்ட அந்த மாதிரி பணம் இருந்தால் நாங்களும் அது போல் அதிகப்படுத்தி சீட்டு கேட்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எமக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.